என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் நிறைய அறிஞர்கள் வந்து சில புராணங்களில் இருந்து இதோ முகமது நபி பற்றி சொல்லியிருக்குது, அந்த புராணத்தில் இப்படி இருக்கிறது, பவிஷ்ய புராணத்தில் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில புராண இதிகாசங்களிலிருந்து இது முகமது நபியை தான் குறிக்குது என்று சில வாதங்களை என்ன செய்கிறாங்க, பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பரப்புனது நமக்கு சாதகமானதாக இருந்தால் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, அது நினச்சி எல்லோரும் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி பரப்புறது சரியானு சொன்னால் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இந்துக்கு மதத்தில் உள்ள வேதம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க அந்த வேதத்தை வந்து இறைவன் புறத்திலிருந்து இறை தூதர்களுக்கு கொடுக்கப்படுச்சுன்னு அவங்க சொன்னாங்களா? அவங்க வேதம்னு சொல்வதுக்கு அவங்க வச்சுக்கிற அளவுகள் என்ன? சில முனிவர்கள் எழுதுனாங்க, வேத வியாசர் மாதிரி சில முனிவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களா இறைவனை எப்படி துதிக்கிறது என்று அவங்களா சில எழுதி வச்சது தான் வேதம்ங்கிறாங்க. ருக்கு வேதம், சாமி வேதம், அதர்வன வேதம், யஜூர் வேதம்னு சொல்கிறாங்கல்ல. இந்த வேதங்களெல்லாம் யாருன்னு கேட்டால் ஒரு இறை தூதர் இருந்தார், அந்த இறை தூதருக்கு வந்து இறைவன் அந்த வேதத்தை வழங்கினான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா? அவங்க நம்பிக்கை அப்படி இருக்குதா? அவங்க நம்பிக்கை அப்படி இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கடவுள்னு என்னன்னு தெரியல, கடவுளை வழிபடுவதற்காக வேண்டி ஞானிகள்னு சொல்லக்கூடிய அவங்களா சில ஸ்தோத்திரங்கள், புகழக்கூடிய விஷயங்கள், எப்படி வழிபடுறது, எப்படி மந்திரம் சொல்வது, எப்படி அறுத்து பலியிடுவது, எப்படி பரிகாரம் காணுவது, எப்படி ஜோசியம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லித் தருவதற்கு அவங்களா அவங்களோட ஞானிகள் உண்டாக்கி கொண்டதாகத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அது இஸ்லாத்துக்கு உடன்பாடானதா? அப்படி ஞானிகளுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி ஞானிகளுக்கு வந்து முகமதுன்னு ஒருத்தர் வரப்போவார்னு அவருக்கு தெரியுமா? அல்லாஹ் சொன்னாண்டு அவங்க நம்பினாங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு வசனம் மிச்சமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த பைபிள் இஞ்சிலுங்கிறாங்க, பைபிளுங்கிறாங்க, அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டு தௌராத்துங்கிறாங்க, அழிச்சிட்டா கூட சிலது இருக்குது. அந்த சிலதில் வந்து இப்படி முகமதை பற்றி இருக்குதுன்னு கேட்டால் நம்ம அதை ஆதாரமாக காட்டலாம். ஏன் காட்டலாம்னு கேட்டால், அவங்க இறைவன்ட்டு வேதம் வருது நம்புகிறாங்க, வேதம் வந்துச்சு நம்புகிறாங்க. அதில் அவங்க கூடுதல் குறைவு செஞ்சுட்டா கூட மிஞ்சி இருக்கிற வேதத்தில் அந்த வாசகங்கள் இருக்குதுன்னு எடுத்துக்காட்டினா அது ஓகே. நீங்கள் வந்து இந்து மதத்தில் உள்ள சகோதரர்கள் வந்து எதை வேதம்னு சொல்கிறாங்களோ அதுவும் நம்ம வேதம்னு சொல்கிறதும் ஒரே அர்த்தத்தில் உள்ளதா? நம்ம வேதம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் இருக்கிறோம்? இறைவன் அவன் நேரடி தான் சொல்ல வேண்டிய செய்தியை மனிதர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சொல்லுவான். இறைவனுடைய பேச்சு தான் வேதம், அப்படி தான் நம்ம நம்பிக்கை. இறைவனுடைய பேச்சு தான் வேதம் என்று அவங்க நம்பிக்கை இல்லை. அவங்க எதை வேதம்னு சொல்கிறாங்களோ அது இறைவன் பேச்சுன்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்போ இறைவன் பேசினா தான் என்ன செய்யும், நான் அவர் அனுப்புவேன், இவர் அனுப்புவேன்னு சொல்வது வந்து அது சாத்தியப்படும். இவங்க மனிதர்கள் அல்லாஹ் கடவுளை புகழ்வது, இன்னும் சொல்ல போனால் சில வேதங்கள் வந்து அக்னியை நெருப்பை தான் கடவுள்னு சொல்லக்கூடிய வேதங்கள்லாம் இருக்கிறது. அது வந்து இறைவனுடைய வேதமாக இருக்க முடியுமா? அதெல்லாம் இருக்க முடியாது. அதனால் வந்து நம்ம உதாரணம் காட்டுவதாக இருந்தால், எதில் வந்து இறை தூதர்கள் வழியாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்களோ அதில் இருந்தால் தான் ஏதோ ஒன்று ரெண்டு மிச்சமாக இருக்கும் என்று நம்ம நினைக்கலாம். நீங்கள் அது இறைவனுக்கு சம்மந்தம் இல்லாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த புராணத்தில் இப்படி இருக்குது, இந்த புராணத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை அவரை வந்து இறை தூதர்னு ஆக்குறீங்கன்னு அர்த்தம். எதுக்கு தேவை? உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதெல்லாம் ஒரு கேட்க நல்லா இருக்குங்கிறக்கான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்க. அந்த தப்பு செய்ய வேணாம். நபி இல்லாத ஒருத்தரை வந்து நபியாக ஆக்கி வேதம் இல்லாத ஒன்றை நீங்கள் வேதமாக ஆக்கிற ஒரு குற்றம் வந்துவிடும். அதனால் அது தவறு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.